சண்டே இன்னைக்கு போல இல்லாமல் இன்னைக்கு ரொம்பவே சீக்கிரமாக விடிஞ்சிட்டு. அதுக்கு காரணம் இவங்க தான். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் காலையில எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்பவே சீக்கிரமாக இன்னைக்கு முழிச்சாச்சு. எனக்கு இந்த பண்ணையில் போய் பால் வாங்குற பழக்கம்லாம் இல்லைங்க. எங்கள் அம்மா வந்த உடனே 5:30 போய் பால் பண்ணையில் நின்று 1 லிட்டர் பாலும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்த பாலில் கொஞ்சம் டீயும் போட்டாச்சு. மீதி பாலை எனக்கு குடிக்கிறதுக்கு வச்சாச்சு. எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருந்ததுனால எங்கள் அம்மாவை கொஞ்சம் கீரையும் நான் கொண்டு வர சொல்லியிருந்தேன். அதையும் மறக்காம கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு 3 பேருக்குமே டீ போட்டு கொடுத்தாச்சு. டீயும் குடிச்ச கையோட எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் கிளம்பிட்டாங்க. அடுத்து என்னது, நம்ம வேலையை எப்பவும் போல ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு படுத்த பாயை எடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சதுதான் வேலை. அப்புறமா கிச்சனுக்குள்ள போய் கிச்சனையும் கிளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எப்பவுமே சண்டேனா ரொம்பவே லேட்டா இருந்துச்சு, மந்தமா தான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் ஆகும். அதனால ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு ரொம்பவே சீக்கிரமா இருந்துச்சு. எல்லாமே ஸ்டார்ட் ஆனதுனால ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் இருந்தது எனக்கு. காலையிலே இல்லைன்னா ஒரு வேலையை செஞ்சுட்டு திரும்ப போய் உட்காருவேன், அடுத்த வேலையை செஞ்சுட்டு திரும்ப போய் உட்காருவேன், அப்படி இருந்தேன். இன்னைக்கு அப்படி இல்லை. அடுத்தடுத்த வேலையை நான் கண்டினியூவாகவே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா மெயினாக என்னோட ஹேருக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி எனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கொண்டே போட்டாச்சு. ஏன்னா மித்த நாள் எல்லாமே ஷாம்பு போட்டு முடிய பறக்க விட்டதுனால அது ரொம்பவே கஷ்டத்தில் இருந்திருக்கும். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஆப்பமும் வடையும் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச கையோட துணியை கொண்டு மிஷினில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியுமே எடுத்துட்டு நான் போனேன். நேற்றுக்கே நான் லிக்யூடை வாங்கி பைக்கில் போட்டிருந்தேன். அதை பைக்கில் இருந்து வெளியே எடுக்கலை. இப்போதான் எடுத்து துணியையும் போட்டாச்சு. மிஷினை ஆன் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி உழுதான்னு பக்கத்துல நின்று பார்த்துட்டு தான் போவேன். ஏன்னா சில டைம் டேப் க்ளோஸா இருக்கும், ஆனா திரும்ப பார்த்தாலும் மிஷின் ஓடாத மாதிரியே இருக்கும். அதனால செக் பண்ணிட்டு உள்ள போ. லஞ்சுக்கு சிக்கன் வாங்கியாச்சு மக்களே. இனிமேல் மத்தியானத்துக்கு மேல எடுக்கிற மினி விலாக ஈவினிங் பார்க்கலாம். பாய்.